Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சுபாஸ்கரன் சார் வந்து இலங்கையை சேர்ந்தவர். லண்டனில் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். சினிமா படங்கள் நிறைய படங்கள் பெரிய படங்கள் எடுக்கிறாங்க. சினிமா அவங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கல. இப்போ வந்து இந்தியன் 2ங்கிற படம் வந்து பெரிய தோல்வியாச்சு. பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறிடுச்சு. பெரிய பொருள் சேதம் லைக்காக்கு அந்த படத்தின் மூலமா. லால் சலாம் வந்து ரஜினி மகள் டைரக்ட் பண்ணாங்க. அதுலேயும் லைக்காக்கு பெரிய தோல்வி, பெரிய பொருள் சேதம். அப்போ அவங்க எப்படி வந்து அடுத்து தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்க? விஜய் சாருடைய பையன் வந்து அடுத்தபடியாக படம் வந்துட்டு ஒன்று பண்ண போகிறார். தொடர் தோல்விகளால் அது நடக்குமா நடக்காதா? லைக்கா மாதிரி நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ் படங்கள் எடுத்து வந்து தொடர்ந்து நஷ்டப்படுறாங்க. அவங்க எப்படி வந்து அடுத்து தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்க? விஜய் சாரோட சன்னை வச்சு ஒரு படம் இருக்கு, எனக்கு தெரிஞ்சது நடக்காதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. கத்தி, கோலமாவு கோகிலா, செக்கச்சவந்த வானம் இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க சார். ஆனால் சமீப காலமாக தோல்வி படங்களாகவே போயிட்டு இருக்கு. இது எல்லா ப்ரொடியூசருக்கும் இந்த நிலைமை வரும். அதாவது வந்து சினிமா வந்து நீங்கள் வந்து சரியான பார்வை இல்லாமல் தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் தெரியாது. சினிமா வந்து பியூர்லி கேம்பிளிங் ஸ்டேஜுக்கு மேலே சரிவில் கொண்டு போய் நிறுத்திடும். மெட்ரோமெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சினிமா விமர்சகர், அது மட்டுமின்றி ஆஸ்கார் மூவிஸ்னுடைய ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். வணக்கம் சார். வணக்கம். யார் இந்த லைக்கா சுபாஸ்கரன்? சினிமாவுடைய பின்புலம் கொண்ட ஒரு ஆளா இல்லை தனியாக சினிமாவுக்குள்ளார வந்தவரா சார்? சுபாஸ்கரன் சார் வந்து இலங்கையை சேர்ந்தவர், பூர்வீகமாக கொண்டவர். லண்டனில் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. ஞானம்னு ஒரு டெலிகம்யூனிகேஷன் கார்டை வந்து ரொம்ப பாப்புலராக நடத்திட்டு இருந்தார். இப்போ வந்து வேறு தொழில்களில் அவர் வந்து பெரிய லெவலில் கோல் வச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து சினிமா எடுக்கணும், சினிமா தயாரிப்புக்கு வரணுங்கிற ஒரு ஆசை வருது. அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அவங்க வந்து தமிழராக இருக்கிறதுனால தமிழ் சினிமாவை நோக்கி வர்றாங்க. அவங்க வந்து சினிமா படங்கள் நிறைய படங்கள் பெரிய படங்கள் எடுக்கிறாங்க. வெற்றி படங்களாகவும் இருக்குது, சில தோல்வி படங்களாகவும் இருக்குது, சின்ன சின்ன படங்களும் எடுக்கிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து சினிமா அவங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கல. இப்போ வந்து அவங்க கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருக்காங்க. அதனால் சினிமா பின்புலம் உள்ளவரா சுபாஸ்கரன் அப்படின்னா சினிமா பின்புலம் இல்லாதவர், ஆனால் சினிமா மீது மோகம் கொண்டவர், சினிமா மீது பற்று கொண்டவர். சார், இப்போ கத்தி, கோலமாவு கோகிலா, செக்கச்சவந்த வானம் இப்படி தொடர்ந்து வெற்றி படங்களாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க சார் லைக்கா. ஆனால் சமீப காலமாக படங்களை தோல்வி படங்களாகவே போயிட்டுருக்கு. ஒரு ப்ரொடியூசராக இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது எல்லா ப்ரொடியூசருக்கும் இந்த நிலைமை வரும். அதாவது வந்து சினிமாவை வந்து நீங்கள் வந்து சரியான பார்வை இல்லாமல் தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது வந்து பேக் டு பேக் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சின்ன படமோ பெரிய படமோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சரிவில் கொண்டு போய் நிறுத்திடும். இதுக்கு நான் பல உதாரணம் சொல்லுவேன். சமீபத்திய உதாரணம் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் எத்தனை படங்கள், எத்தனை பெரிய பெரிய படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தார், தொடர்ந்து எடுத்தார். இப்போ ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் எங்கே? குஞ்சுமோன் சார் எத்தனை பிரம்மாண்ட படங்கள் கொடுத்துட்டு இருந்தார், இப்போ வந்து குஞ்சுமோன் சார் எங்கே? ஏஎம் ரத்னம் சார் வந்து எத்தனை பிரம்மாண்ட படங்கள் தமிழில் கொடுத்துட்டு இருந்தார், இப்போ வந்து ஏஎம் ரத்னம் சார் தமிழில் தயாரிக்கிறது இல்லை. ஏன்? ஆனால் தெலுங்கில் தயாரிச்சுட்டு தான் இருக்கார். இன்னும் பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்துகிட்டு தான் இருக்கார். ஆர்பி சௌத்ரி சார் அவர் கொடுக்காத படங்களே இல்லை. இப்போ எத்தனையோ இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கார். பெரிய பெரிய இயக்குநர்கள் இன்றைக்கி சினிமாவில் இருக்காங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் தான். புரியுது உங்களுக்கு? ஆனால் ஆர்பி சௌத்ரி சார் இன்றைக்கி தமிழ் படம் எடுப்பதற்கு தயங்குவது ஏன்? வேறு லாங்குவேஜில், மலையாளத்தில், தெலுங்குலாம் அவரும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கார். புரியுதா உங்களுக்கு? இதை மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து இப்போ தயாரிப்பு நிறுவனங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்னா பெரிய பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த தேவர் ஃபிலிம்ஸ் எங்கே? ஏவிஎம் ஏன் படம் தயாரிக்கிறது இல்லை? விஜயவாகினி ஏன் படம் தயாரிக்கிறது இல்லை? இன்னும் என்னென்ன நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் ஏன் படம் தயாரிக்கிறது இல்லை? இதுக்கு காரணம் சொல்லுங்கள். அப்போ லைக்கா ஏன் படம் தயாரிக்கிறது நான் சொல்லுவேன். என்னென்னா தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சினிமா வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி கொண்டு போய் சரிவில் விட்டுரும். அதனால் வந்து கவனமாக படம் எடுக்கிறவங்களுக்கே சினிமா வந்து காலவாரி விட்டுருது. புரியுது உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது தொடர்ந்து படங்கள் எடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா, நமக்கு என்ன பண்ணுறோம் தெரியாது. ஒரு படத்தில் ஒரு லாபம் வரும், திருப்பி இன்னொரு படம் எடுப்போம், இன்னொரு படத்தில் ஒரு லாபம் வரும், வர மாதிரி கேம்பிளிங் தான் சார். இது பியூர்லி கேம்பிளிங். சினிமா வந்து இன்றைக்கி வந்து தொழில் அப்படிங்கிறத மீறி கேம்பிளிங்காக மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒரு சீட்டாட்டத்தில் போய் ஒரு கிளப்பில் உட்காந்து நீங்கள் சீட்டாடினீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், சீட்டாடினீங்கன்னா ஒரு 5 பேர் சேர்ந்து உட்காந்து ஆடுறாங்க, இல்லை 4 பேர் சேர்ந்து உட்காந்து ஆடுறாங்கன்னா, ஒருத்தன் வந்து முதல்ல வந்து ஒரு காசு ஒரு அமௌண்ட் வச்சு ஆடுறான், அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்சை கழட்டி வச்சு ஆடுறான், அப்புறம் தங்க சங்கிலியை கழட்டி வச்சு ஆடுறான், அப்புறம் மோதிரத்தை கழட்டி வச்சு ஆடுறான், அப்புறம் கார் சாவியை வச்சு ஆடுறான். இப்படி அவன்ட்டு அந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்து ஆடிட்டான், எல்லாத்துலேயுமே தோத்துட்டான். ஓகேவா? அப்போ அவன் அங்கேருந்து கிளம்பும்போது அவனை பரிதாபமாக பார்ப்பாங்க. அவனுக்கு என்ன செய்வாங்க, இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, ஆளுக்கு ஒரு 100 ரூபா போட்டு, ஒரு 5 பேரோ நம்ம 100 ரூபா போட்டு 500 ரூபா பேக்கெட்டில் வச்சு, மச்சான் நீ வந்து ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போகும்போது சாப்பிட்டு போ
அப்படின்னு சொல்லி பேக்கெட்டில் வைப்பாங்க. இது எப்படின்னா ஒரு ஆறுதல். அவன் வந்து லட்சங்களை அங்கே தொலைச்சிட்டான், சீட்டாட்டத்தில் சூதாட்டத்தில் தொலைச்சிட்டான். ஆறுதலுக்கு ஒரு பணம் வச்சு போய்ட்டு பார்த்து போ, சேஃபாக போன்னு சொல்லி அனுப்புவாங்க. இந்த மனிதாபிமானம் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட சினிமாவில் கிடையாது. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் எப்படி சீட்டாட்டத்தில் தொலைச்சவனுக்கு ஒரு 500 ரூபா ஆறுதல் கொடுத்து சாப்பிட்டு ஆட்டோவில் போன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனிதாபிமானம் கூட சினிமாவில் இல்லை. யாருமே வந்து ஒருத்தர் நஷ்டப்பட்டான்னா யாருமே கை தூக்கி விடுறதுக்கு முன்னுக்கு வரதில்லை. இப்போ நீங்கள் லைக்கா ப்ரொடக்ஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நான் சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்தியன் 2ங்கிற படம் வந்து பெரிய தோல்வி ஆச்சு. இந்தியன் 1 வந்து ஏஎம் ரத்னம் எடுத்தார். இந்தியன் 2 லைக்கா எடுத்தாங்க. அதில் கமலஹாசன் நடிச்சிருக்காரு, சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2 பேரும் அந்த படத்தில் நடிச்சும் இயக்கியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த படம் பெரிய தோல்வி, பெரிய ட்ரால் மெட்டீரியலாக மாறிடுச்சு. பெரிய பொருள் சேதம் லைக்காக்கு அந்த படத்தின் மூலமாக. அந்த படத்தில் நடித்த நடிகர் கமலஹாசனோ இல்லை வந்து சங்கரோ லைக்காவை கூப்பிட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் இன்னொரு படம் பண்ணுறோம், எங்களுக்கு பாதி சம்பளம் கொடுங்க, எங்களுக்கு கால்வாசி சம்பளம் கொடுங்க, இல்லை எங்களுக்கு சம்பளமே கொடுக்காதீங்க, இல்லைமே எங்களுக்கு நாங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுங்க, ஆனால் நினைக்கிற பட்ஜெட்டில் நாங்கள் பிளான் பண்ணி ஒரு படம் பண்ணித்தரோம், உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. புரியுது அவங்களுக்கு. வேட்டையன் வந்து ஒரு பெரிய தோல்வி படம் கிடையாது. ஆனால் வந்து கொஞ்சம் லைக்காவுக்கு, அதாவது வந்து போட்டது வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் வேட்டையனை பார்க்கலாம். ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் லைக்காவை கூப்பிட்டு இன்னொரு படம் லைக்கா போய் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு படம் லால் சலாம் வந்து ரஜினி மகள் டைரக்ட் பண்ணாங்க. அதுலேயும் லைக்காவுக்கு பெரிய தோல்வி, பெரிய பொருள் சேதம். இப்போ ரஜினி கிட்ட போய், சார் எனக்கு வந்து ஒரு படம் வந்து கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுங்க சம்பளமாக, ஒரு பட்ஜெட்டில் ஒரு டீசெண்டான ஒரு படம் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னால் ரஜினிகாந்த் பண்ணுவார். காரணம் என்னென்னா ரஜினிகாந்துக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது. தயாரிப்பாளர் வாழணும், நம்மளை வச்சு படம் எடுக்கிற தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிக்கணும்னு ஒரு நடிகன் இன்றைக்கி நினைக்கிறான்னா அது ரஜினிகாந்த் தான். வேறு எந்த நடிகனுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. ஆனால் ரஜினிகாந்துக்கும் பணம் தேவை. ரஜினிகாந்தும் கோடிகளில் சம்பளம் வாங்குறாரு, 200 கோடிகள் சம்பளம் வாங்குறாரு, அது வேற. ஆனால் ஒரு தயாரிப்பாளர் கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டான், நஷ்டப்பட்டுட்டான்னா அவனுக்கு உதவி செய்யணுன்னு மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அது ரஜினிகாந்துக்கு இருக்குது. இப்போ அட்லி மாதிரி டேரக்டர்ஸ்னால் எவ்வளவோ பொருள் செலவில் இழுத்து விட்றாங்க. எத்தனையோ தயாரிப்பாளர்கள் காலி பண்ணிட்டாங்க. தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் முரளி சார் இருக்காரு, ராமநாராயணன் சார் சன்னு, அவர் வந்து மெர்ஷல்னு ஒரு படம் எடுத்து அடுத்து படமே எடுக்க முடியாத அளவுக்கு அட்லி பண்ணி விட்டு போயிட்டார். அப்புறம் அவர் ஹிந்திக்கு போயிட்டார். ஹிந்திக்கு போய் ஷாருக் கானோட சேர்ந்து அங்கே வந்து ஜவான் ஒரு படத்தை கொடுத்து அது பெரிய வெற்றி படமாகி அது ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணி இப்போ வந்து எப்படி அட்லிலாம் எப்படின்னா சம்பளம் ப்ளஸ் ப்ராஃபிட் ஷேர் இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாத்தையுமே தயாரிப்பாளருக்கு வர வேண்டிய A to Zல நீங்கள் எல்லாத்துலேயுமே பங்கு கேட்குறீங்களே, தயாரிப்பாளருக்கு வர நஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துப்பீங்களா? அது முக்கியமான கேள்வி. எடுக்கிறதா இருந்தால் நம்ம கொடுக்கலாம், எடுக்க முடியாதுன்னும் போது ஏன் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம்? இது கேள்வி நியாயமானது தானே. இப்போ லைக்கா மாதிரி நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் படங்கள் எடுத்து வந்து தொடர்ந்து நஷ்டப்படுறாங்களே, அப்போ அவங்க எப்படி வந்து அடுத்து தொடர்ந்து படங்கள் பண்ணுவாங்க? இப்போ விஜய் சாரோட சன்னை வச்சு ஒரு படம் இருக்குது பேலன்ஸு, அந்த படம் எடுக்கிறதுக்கான அதாவது முதலீடெல்லாம் அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த படம் எடுக்க தான் போகிறாங்க. புரியுது அவங்களுக்கு? அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்வாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஜேசன் சஞ்சய் விஜய் சாரோடைய பையன் வந்து இப்போ அடுத்தபடியாக படம் வந்துட்டு ஒன்று பண்ண போகிறாரு, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்ததுன்னு. அது வந்து இப்படி தொடர் தோல்விகளால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். எனக்கு தெரிஞ்சு அது நடக்கும். நடக்காதுன்னா நடக்காதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இல்லை சார், அது வந்து இப்போ தொடர்ந்து தோல்வியே பார்த்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து இல்லை 400 கோடி 300 கோடி படமே அவங்க எடுத்துட்டாங்க சார். புரியுது உங்களுக்கு? அதாவது 400, அதாவது வந்து லால் சலாம் ஒரு பெரிய பொருட்செலவு, அப்புறம் இந்தியன் 2 ஒரு பெரிய பொருட்செலவு, அப்புறம் வந்து வேட்டையன் ஒரு பெரிய பொருட்செலவு, இப்போ விடாமுயற்சி ஒரு பெரிய பொருட்செலவு, இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களே எடுத்துட்டாங்க. இப்போ விஜய் சார் சன்னு பண்ண போகிறார், ஜெய்சன் சஞ்சய் பண்ண போகிற படம் வந்து சந்தீப் கிஷன் ஒரு தெலுங்குலேருந்து வந்த நடிகர், அந்த ஏதோ ராயன் படத்தில் வந்து நடித்தார், அந்த செகண்ட் ஹீரோ மாதிரி அந்த பையன் தான் நடிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு பெரிய ஹீரோ கிடையாது, அது ஒரு மினிமமான பட்ஜெட் படமாக தான் இருக்கும். அதனால் அந்த பட்ஜெட்லாம் லைக்காக நிச்சயமாக பண்ணுவாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எடுக்கிறாங்க அந்த படத்தை. அது மட்டும் இல்லாமல் இப்போ லைக்காவுடைய டேரக்டர்ஸ் செலெக்ஷனும் சரி, அவங்களுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் சரி, ஃபுல்லாகவே வந்து பெரிய பெரிய பட்ஜெட்டில் இருக்கிறதாவே இருக்குது. அதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன டேரக்டர்ஸுக்கு கொடுத்தா அவங்க இன்னும் நிறைய படங்கள் கொடுத்து லாபம் கொடுப்பாங்க சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் லைக்கா குயிக்கோன்னு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? குயிக்கோ யோகி பாபு நடித்த படம், சின்ன படம் தான். ஆமாம் சார், யோகி பாபு வச்சு எடுத்தாங்க, சின்ன பட்ஜெட் தான். அது நல்ல அந்த டேரக்டர் வந்து அருள் செழியன், அந்த டேரக்டர் நல்ல அருமையாக அந்த படத்தை கொடுத்துருந்தாரு. பிரமாதமான படம். நான் படம் பார்த்தேன்.
ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, மக்கள் வந்து சின்ன படங்களை ஓட வைக்க மாட்டேங்கிறாங்களே, சின்ன படத்துக்கு தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்களே. அதாவது ஒன்ஸ் வந்து லப்பர் பந்து மாதிரியோ இல்லை மகாராஜா மாதிரியோ பார்க்கிங் மாதிரியோ இல்லை குட் நைட் மாதிரியோ டாக் பெரிய லெவலில் வெளில வந்தால் அந்த படம் மட்டும் பார்க்குறாங்க. வாழை மாரி செல்வராஜ் எடுத்திருந்தாரு, அதனால் ஓடிச்சு, ஒரு பிராண்ட் நேம் இருந்துச்சு, ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் வர படங்கள் இருக்குது பார்த்திங்களா, நிறைய நல்ல படங்கள் வருது. நான் சொன்ன குயிக்கோ ஜமாலாம் அந்த அப்படி வரிசையில் உள்ள படங்கள் தான். ஏன் ஓடலை? இப்போ வந்து யாரை குற்றம் சொல்கிறது இல்லை சார், இது ஆக்சுவலாக ப்ரமோஷன் பேசிஸில் தானே சார் இருக்குது. அப்போ லைக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேமுக்கும் ஃபேமுக்கும் அவங்க ப்ரமோஷன்ஸ் நிறைய பண்ணாலே சின்ன சின்ன படங்களையும் ஓட வைக்க முடியும் தானே சார்? இல்லை அப்படியெல்லாம் இல்லை சார். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க சார். எவ்வளவு தான் நீங்கள் ப்ரமோஷன் பண்ணாலும், பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும், சினிமாவில் படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடும். ப்ரமோஷன் தேவை தான், ப்ரமோஷன் வேணான்னு நான் சொல்லலை. ஆனால் ப்ரமோஷன் பண்ணால் கூட பெரிய படமாக இருந்தாலும் தோற்றுரும். புரியுது உங்களுக்கு? கங்குவாக்கு எப்படி ப்ரமோஷன் பண்ணாங்க? வாயை பொழந்துட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னாங்கல்ல, என்னாச்சு? சொன்னாங்கல்ல 2000 கோடி அடிக்கும்னு சொன்னாங்கல்ல, என்னாச்சு? தில்ராஜ் வந்து வாரிசு படம் போது என்ன சொன்னார்? பாட்டுன்னா பாட்டு வேணுன்னா பாட்டு இருக்குது, ஃபைட்டு வேணுன்னா ஃபைட்டு இருக்குது, டான்ஸு வேணுன்னா டான்ஸ் இருக்குன்னாரு. வாரிசு எவ்வளோ பெரிய வெற்றி படம்! அவர் தான் தோல்வி படங்கிறாரு, நஷ்டங்கிறாரு. நான் இல்லை, நான் சொன்னது விஜய் ரசிகர் என்கிட்ட சண்டைக்கு வந்துட போகிறாங்க. தில்ராஜே சொல்கிறார். அப்போ என்ன சொல்லுவீங்க? அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் 40 கோடி எதுமோ சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் விடுங்க, நிறைய சொல்லுவாங்க. சினிமா எடுத்துட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. சினிமா எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு உங்கள் கதை. தயாரிப்பாளராக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் விட மாட்டாங்க. க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் க்ளோஸாக இருப்பாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வாட்டுன்னு போயிடுவாங்க. ரொம்ப நன்றிங்க சார். நிறைய தகவல்கள் வந்துட்டு எங்களுக்காக கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.